வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரை சந்தித்தார் துரைராசா ரவிகரன். விடுதலை புலிகளின் தலைவரால் வடக்கில் அபிவிருத்தி இல்லை, நாமல் கொடுக்கும் வாக்குறுதி. மலையகத்துக்குள்ளேயே அவர்களின் வாழ்வியலை உறுதிப்படுத்த வடக்கு கிழக்கு மலையகமாக ஒன்றுபடுவோம், அருட்தந்தை சக்திவேல் அழைப்பு. நீர்நிலைகளின் நீரை முறையாக முகாமைத்துவம் செய்திருந்தால் அனர்த்தத்தின் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியுமாக இருந்திருக்கும், வஜிர அபேவர்த்தன அறிவுரை. தையிட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் அர்ச்சுனா எம்பி எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வடக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை மணி, வடக்கு மாகாண ஆளுநர் வெளியிட்ட தகவல். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வல கைது. ஜப்பான் பேரிடர் நிவாரண மருத்துவக் குழுவின் சிலாபம் கள வைத்தியசாலையை பார்வையிட்டார் அமைச்சர் நலிந்த ஜேதிச. பிழையான முறையில் பெறுகின்ற நிவாரணம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோருக்கிடையில் வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறலுக்கு எதிராக மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணியை அடுத்து இடம்பெற்ற இச்சந்திப்பில் இந்திய இழுவைப் படகுகளின் அடாவடி செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதி மீனவர்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய கவனம் செலுத்துமாறும் உரிய தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வருமாறும் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபனிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தினார். வாகன விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மதுபோதையில் இருக்கவில்லை எனவும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத அத்துமீறலை கட்டுப்படுத்த கோரி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்று காலை யாழ் மாவட்ட மீனவர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த குறித்த போராட்டம் பண்ணை பகுதியில் உள்ள கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அலுவலகத்தின் முன்னால் இருந்து பேரணியாக ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை சென்றடைந்தது. இதன்போது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அத்தோடு இந்திய துணை தூதரகம், வடக்கு மாகாண ஆளுநர், கடற்தொழில் நீரிய வளத்துறை திணைக்களம் ஆகியவற்றிலும் கடற்தொழிலாளர்களால் மகஜர் கையளிக்கப்பட்டது. இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறையை இந்த கடலிலே நம்பியுள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கடந்த கால 30 வருட யுத்தத்தினாலும் கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினாலும் குறிப்பாக சுனாமி, நிசா புயல், டிட்வா புயல் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களே. அதிலும் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலால் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மீனவர்கள் தாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்திய மீனவர்களால் எமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அளிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெந்த புண்ணில் வேல் பாய்வது போல் மீண்டும் மீண்டும் அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போராட்டத்தை நாம் விரும்பி ஏற்கவில்லை. இது காலத்துக்கு காலம் இந்திய மீனவர்களால் எமது வளங்கள் அளிக்கப்படுவதால் எம்மீது திணிக்கப்பட்டது. அதனால் மேலும் மேலும் இப்பேரழிவு வருவதால் எமது மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே எமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு, எமது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு படையும் தான் காப்பாற்ற வேண்டும். இறுதியாக இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுவோம். எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரழுத்தத்தால்
பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள். மனிதாபிமானத்தோடு எம்மை வாழ விடுங்கள். உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள். மத்திய மாநில அரசுகளே, உங்கள் கடற்படைகளை கொண்டு தங்களால் மீனவர்களை எல்லை தாண்டுவதை தடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இலங்கை இந்திய தமிழர்கள் தொப்புக்கொடி உறவு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுங்கள். எமக்குள் இருக்கும் உறவுக்குள் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சாலை சிறந்தது என நினைக்கின்றோம் என்று அன்போடு கேட்டிருக்கின்றோம். நன்றி. பிரதிகள் இந்திய மத்திய மாநில அரசுகள், கடற்தொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு, அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம், வடமாகாண ஆளுநர், உதவி பணிப்பாளர், கடற்தொழில் நீதிமன்ற திணைக்களம். இன்றைய போராட்டத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக இந்த கடத்தொழில் அமைச்சர் இந்த அரசாங்க உதவி இதா இருந்தவர் இன்றைக்கு ஏன் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரவில்லை? இந்த மீனவன் பிரச்சனை பாக்குறதுக்கு தரையில ஓடுற வெள்ளத்துக்கு அமைச்சர் ஓடி சோட்சோட நிக்கிறார் அமைச்சர். இன்றைக்கு நாங்கள் தீவிரம் வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் 4 நாளுக்கு முன்னுக்கே தெரியும். ஆனா இன்றைக்கு இந்த கடத்தொழில் அமைச்சர் ஏன் எங்கள்கிட்ட பதில் சொல்லவில்லை? எங்களுக்கு என்னென்று தீர்வு தெரிவினோம். நாங்கள் உண்மையிலேயே இந்த தீர்வு சரியான முறையில் தரவிட்டால் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. நாங்கள் 30 வருட காலமாக யுத்தத்திலே ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழர். இதை எல்லாருக்கும் தெளிவா நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இந்திய நிறுவப்படையை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போதும். இந்த ராணுவத்தை கேட்க சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஓடர் இல்லை, எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டுரும். அப்ப எங்கட போட்டு உடைஞ்சு போய் நாங்க வாழ்வாதாரத்தை இழந்து போனா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? எத்தனை அமைச்சர்கிட்ட போய் கிடைக்கிறோம், எல்லாம் வேடிக்கை பாய்க்கிறோம். அரிசி சாமான் சீனி நாங்க வேணுமா? மீனவர் நாங்க தாரோம் அரசாங்கத்துக்கு. எங்களுக்கு ஒரு வரிப்பணம் இல்ல, 10 வரிப்பணம் நீங்க பட்டீங்க. நாங்க மீனவர் நாங்க தாரோம். இந்த போராட்டத்திலே அரசியல் உள்நோக்கத்திலே மீனவரை அரசியல் பண்றாங்க. இந்த அரசியலுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒன்றை கடைசியாக சொல்றோம். இனி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு. இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்கள் இடத்திலே வேண்டாம். நாங்க சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டு இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இதுதான் இனிமேல் நடக்கும். இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள். உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும். நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். ஏறி மிதித்து காலக்கையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள். அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இது மட்டுமல்ல. இதில் கிட்டத்தட்ட 2000 சனத்துக்கு மேல வந்திருக்குது. ஆனா இது மட்டுமில்ல, இனிமேல் 5000 10,000 ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம். நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே வேலை செய்கிறோம் தான். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம். நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில நின்று கதைக்கிறோம். வடக்கின் அனைத்து அபிவிருத்திகளும் மஹிந்த ராஜபக்சவால் உருவானவை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் அல்ல என்று ஒட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினையின் அடுத்த கட்டத்துக்கு செல்வதென்றால் வடக்கு மக்களுக்கு நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. 13ஆம் திருத்தச் சட்டம் மற்றும் போலீஸ் காணி அதிகாரங்கள் கொடுப்போம் என பொய் வாக்குறுதிகள் வழங்க விரும்பவில்லை. அது நடக்காத காரியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கமும் இவற்றை தருவதாகவே ஆட்சிக்கு வந்தது. இந்த அதிகாரங்களை கொடுத்தால் தென்னிலங்கையில் அடிவாங்க வேண்டும், கொடுக்காவிட்டால் வடக்கில் அடிவாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. நாங்கள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையாக இருந்து உண்மையை கூற வேண்டும். இந்த நாட்டின் வரலாற்றில் அனைத்து தலைவர்களும் தமிழ் முஸ்லிம் மக்களை ஏமாற்றியுள்ளனர். தமிழ் மக்கள் கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்தவர்கள். இன்று சில தலைவர்கள் வடக்குக்கு சென்றால் சிங்கள கலாச்சாரத்தை மறந்து விடுகின்றனர். தமிழ் சிங்கள கலாச்சாரங்களில் பெரிய வேறுபாடுகள் இல்லை. கதிர்காமம் மற்றும் சிவனொளிவாத மலையில் இரு இனங்கள் ஒன்றாக இணைய முடியும் என்றால் அரசியல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேடி செல்லலாம். வடக்கில் பாதைகள் மற்றும் அனைத்து அபிவிருத்திகளும் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் செய்யப்பட்டதாகும். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் பிரபாகரனோ ஏனைய தலைவர்களோ உருவாக்கியதல்ல. தென்பகுதியில் இருக்கும் இளைஞர்களுக்கு கிடைக்கும் அதிகாரங்கள் வடக்குக்கும் வழங்க வேண்டும். வடக்கில் அரசியல் ரீதியாக தனிநாடு தேவை போன்ற கோரிக்கைகள் இருக்கின்றன. அதற்கு எமது அரசியல் தரப்பில் தீர்வு இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். நாம் மண்ணில் கொட்டிய ரசாயன உரங்கள் இன்று அந்த மண்ணை மட்டுமல்ல நம்மையும் நோயாளிகள் ஆக்கியுள்ளன.
ஒரு காலத்தில் அனுராதபுரம் புலனறுவையில் மட்டுமே அதிகம் காணப்பட்ட சிறுநீரக நோய் இன்று முல்லைத்தீவு வவுனியா வரை பரவியுள்ளது. இது எமக்கு விடுக்கப்பட்ட மிக தெளிவான எச்சரிக்கை மணி என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன்பிருத்தி மண்டபத்தில் இன்று நடைபெற்ற உலக மண் தின நிகழ்வு மற்றும் அறுவடை சஞ்சிகை வெளியீட்டு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். விவசாயிகள் பழைய முறைகளுக்கு திரும்ப வேண்டியதில்லை. ஆனால் புத்திசாலித்தனமான மாற்றங்களை முன்னெடுக்க வேண்டும். மண்ணை பரிசோதித்து என்ன சத்து தேவையோ அதை மட்டும் விடுங்கள். இது செலவை குறைக்கும், மண்ணை காக்கும். ரசாயன உரத்துடன் தொழு மண்புழு உரம் போன்ற சேதன பசலைகளையும் கலந்து பயன்படுத்துங்கள். ஒரே பயிரை தொடர்ந்து செய்யாமல் பயறு உளுந்து போன்ற மண்ணுக்கு சத்து தரும் பயிர்களை மாற்றி மாற்றி பயிரிடுங்கள். தொழில்நுட்பம் மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிருக்கு தேவையான மட்டும் துல்லியமாக வழங்குங்கள். இது விளைச்சலை இருமடங்காக பெருக்கும். வெள்ளம் வடிந்திருக்கலாம், ஆனால் அது உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய வடு இன்னும் மாறவில்லை. ஆசையாக வளர்த்த பயிர்களையும் பிள்ளைகள் போல் வளர்த்த கால்நடைகளையும் பறிகொடுத்து விட்டு பலர் நிற்கதியாய் நிற்கின்றீர்கள். ஆனால் நான் உறுதியாக கூறுகின்றேன், நீங்கள் தனித்து விடப்படவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு உங்கள் துயரை முழுமையாக உணர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடுகளும் வாழ்வாதார உதவிகளும் மிக விரைவில் உங்களை வந்து சேரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பரிசோதனை செய்து எவ்வளவு தேவையான அடிப்படையில் தான் நாங்கள் உரப்பாவனை கூட மிச்சாக நாங்கள் நிறுத்திவிடையினால் சில குறிப்பிட்ட காலங்களுக்கு நாங்கள் அது நிச்சயமாக ஒரு மண்ணை பரிசோதனை செய்து இந்த தேவைகளின் அடிப்படையில் நாங்கள் அந்த உரப்பாவனை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கணும். புதிய நவீன முறைகளை நாங்கள் பயன்படுத்த வேணும். பயன்படுத்துவதனால கூடுதலான விளைச்சலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் உடனாக கூடுதலான எங்களுக்கு வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தீவிரமான சம்பவங்கள் உங்களுடைய நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றன. அந்த தீவிரமான சம்பவங்களுக்கும் நாங்கள் நடுக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை மீள எழுதுவோம், மீள திரும்பி வர ஒரு நாங்கள் பழைய நிலை அடைவது மட்டுமல்ல, அதுக்கு மேற்பட்ட ஒரு நிலைக்கு நாங்கள் போகணும். ஆகவே அந்த எங்களுடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்கணும். அது மிக முக்கியமானது. அந்த வகையில் எமது நாட்டுக்கு ஏற்பட்ட பேரழிப்பது ஒரு அழிவுறு சொல்லி நடங்க பெரிய ஒரு அளவிலான தனியாக வீதிகளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 190 பில்லியன் அளவில் வீதிகளுக்கு மட்டுமே சேதம் வந்துருக்கு. அது நடந்த சாலைகளுக்கு மட்டுமே அவை பெரிய அளவில் சேதம் நடந்திருக்கு. எவ்வாறு நடந்திருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார் என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் இனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி 18 பேருக்கு சொந்தமான காணி. அந்த காணிக்கு உரித்தானவர்கள் வடபகுதியில் தற்போதும் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, கொழும்பு உட்பட தையிட்டி காணிக்கு சொந்தமான 18 பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள். தையிட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதில் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் பங்கு பெற்ற முடியாது. குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களில் பங்கு பெற்றி வருகின்றார்கள். தையிட்டி காணி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை. அதிலிருந்து இராணுவம் அகற்றப்பட்டு காவல்துறையினர் தற்போது இருக்கின்றார்கள். தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடத்தும் மக்களை காவல்துறையினர் விரட்டுகின்றார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையிட்டி அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட 4 பேரை விகாரைக்குள் அழைத்து சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்ததுவின் காணி பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் கௌசல்யாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றேன். காணிக்கான 4 நபர்களை நீங்கள் அழைத்து சென்றதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் 14 பேர் வெளியே இருக்கின்றார்கள். வெளியில் இருக்கும் அந்த 14 பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கின்றது. ஏனவர்களை நீங்கள் விட்டுவிட்டு 4 பேரை மட்டும் அழைத்து சென்று விகாராதிபதியை சந்தித்தீர்கள்? காரணம் என்ன? தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார். அரசாங்கத்தினதும் காவல்துறையினதும் அராஜகத்திற்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.
இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமதா ஜப்பான் பேரிடர் நிவாரண மருத்துவ குழுவால் சிலாபத்தில் அமைக்கப்பட்டு இயக்கப்படும் கள வைத்தியசாலையை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிச மற்றும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் டாக்டர் AHMH அபயரத்ன ஆகியோருடன் கடந்த 12ஆம் திகதி பார்வையிட்டார். JACA இலங்கை அலுவலகத்தின் தலைமை பிரதிநிதி திரு கெஞ்சி குரோமனும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டார். கள வருகையின் போது அமைச்சருக்கும் தூதுவருக்கும் தற்போதைய மருத்துவ நடவடிக்கைகள் குறித்து குழுவினர் விளக்கினர். JDR கள வைத்தியசாலை டிசம்பர் 4 முதல் செயற்பட்டு வருகின்றது. டிசம்பர் 11ஆம் திகதி நிலவரப்படி உள்ளூர் சமூகங்களிலிருந்து மொத்தம் 923 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளது. அமைச்சர் ஜேதிச குழுவின் அயராத மற்றும் அர்ப்பணிப்புள்ள சேவைக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்ததோடு குழுவின் நடவடிக்கைக்கு ஆதரவளித்த ஜப்பானைச் சேர்ந்த 29 நிபுணர்கள் மற்றும் 15 உள்ளூர் மொழிபெயர்ப்பாளர்களை கொண்ட குழு ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்கினர். மருத்துவ சேவைகளை அணுகுவதில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான இதில் மிகவும் தேவையான உதவிகளை வழங்குவதில் JDR மருத்துவ குழு கணிசமான பங்களிப்பை செய்து வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்று தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். JDR மருத்துவ குழுவால் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளுக்கு மேலதிகமாக கண்டி, மாத்தளை, பதுளை உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இடம்பெயர்ந்த மற்றும் துயரமடைந்த மக்களின் சிரமங்களை குறைப்பதற்காக கூடாரங்கள், போர்வைகள், மெத்தைகள், நீர் சுத்திகரிப்பான்கள் மற்றும் ஜெட்டிகேன்கள், அவசர நிவாரணப் பொருட்கள் JSCA மூலம் முன்னர் வழங்கப்பட்டன. இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் இலங்கையின் பேரிடர் மீட்பு மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளை ஆதரிப்பதில் ஜப்பான் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. பிழையான முறையில் பெறுகின்ற நிவாரணம் பிரயோசனமாக அமையாது. எனவே நிவாரணத்துக்கு கோரிக்கை வைப்பவர்கள் மனசாட்சியுடன் செயற்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் இன்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதிப்பு குறைவு. எனவே எங்களை விட மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது 12,000க்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 37,000 பேர் பாதிக்கப்பட்டதுடன் 2 உயிரிழந்துள்ளனர். அத்துடன் எமது மாவட்டத்தைச் சேர்ந்த 2 வவுனியா மாவட்டத்தில் அனர்த்தத்தால் உயிரிழந்துள்ளதுடன் 11 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 1946 வீடுகள் பகுதிகளவிலும் சேதமடைந்துள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்ய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட 25,000 ரூபாய் நேற்று மாலை வரை 6,238 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த கால அனர்த்தத்தின் போது இடம்பெயர்ந்து முகாம்கள் அல்லது உறவினர் வீடுகளில் இருந்தவர்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்கப்பட்டது. கிராம உத்தியோகத்தர்கள் அவர்கள் தொடர்பான விவரங்களை முதலில் சேகரித்து அனுப்பினர். ஆனால் தற்போது அரசாங்கம் அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு அமைவாக பரிசீலிக்க வேண்டியுள்ளது. அதேவேளை பாதிக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள், தொழில் முயற்சியாளர், சிறுவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான கொடுப்பனவுகளும் விரைவாக வழங்கப்படும் என்பதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபடக்கூடாது என்பதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இயற்கை பாதிப்பு யாருக்கும் ஏற்படும். இருந்தபோதும் பிழையான முறையில் பெறுகின்ற நிவாரணம் பிரயோசனமாக அமையாது. எனவே நிவாரணத்துக்கு கோரிக்கை வைப்பவர்கள் மனசாட்சியுடன் செயற்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை தொடர்பில் முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீர்நிலைகளின் நீரை முறையாக முகாமைத்துவம் செய்திருந்தால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியுமாக இருந்திருக்கும். அதே நேரம் மனித உயிர்களையும் முடியுமான அளவு பாதுகாத்துக் கொள்ள முடிந்திருக்கும். என்றாலும் அதனை செய்ய அரசாங்கம் தவறு இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் சர்வதேச ஊடகங்களின் காலநிலை அறிக்கைகளில் அனர்த்தம் இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்து அது தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதிக மழைவீழ்ச்சி ஏற்படும் எனவும் எதிர்வு கூறியிருந்தன. அந்த சந்தர்ப்பத்திலே எமது நாட்டில் இருக்கும் நீர்த்தேக்கங்களின் நீரை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீர் முகாமைத்துவம் என்பது உலகில் அனைத்து நாடுகளிலும் இருக்கின்றது, இலங்கையிலும் இருக்கின்றது. நீர் முகாமைத்துவ பிரிவுகள் பல்வேறு மட்டத்தில் இருக்கின்றன.
மகாவலியில் நீர் முகாமைத்துவ பிரிவொன்று இருக்கின்றது. நீர்ப்பாசனத்தில் பிரிவொன்று இருக்கின்றது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திலும் இருக்கின்றது. என்றாலும் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத அளவு எமது நாட்டுக்கு 500 மில்லிமீட்டர் வரை மழை பெய்திருக்கின்றது. அதனால் பாரியளவில் எமது நீர்நிலைகளுக்கு நீர் கிடைத்தது. என்றாலும் இதனை மகாவலி நீர் தேக்கத்தினால் தனியாக கட்டுப்படுத்த முடியாது. அதேபோன்று நீர்ப்பாசன அதிகாரிகளாலும் தனியாக மேற்கொள்ள முடியாது. அப்படியானால் அதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட வழிநடத்தல் ஒன்று அவசியமாகும். அதேபோன்று பாரிய அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் எவ்வளவு விரைவாக அதன் பாதிப்பு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதன் மூலமே வெளிநாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது இந்த இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு 2 வாரங்கள் கழிந்தும் இன்னும் உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கை இல்லை. இது தொடர்பான தகவல்களை விரைவாக பெற்றுக்கொள்ளும் அரச இயந்திரம் நாட்டில் இருக்கின்றது. அதனை ஒன்றிணைத்து வழிநடத்த தெரியாமல் இருப்பதே இதற்கு காரணமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.